அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலேவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற மகாகவி பாரதியின் சிறந்த சிந்தனையோடு இன்றைய விடியலேவா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. இன்றைய பகுதியில் நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பிற்கு தேவையான எளிமையான யோகாசன பயிற்சிகளை ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் கற்றுத்தர வருகிறார். அது என்ன என்பதை இப்போது பார்ப்போம். இதோ நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் எல்லோரும் இந்த ஆசனத்தை பழகி நோய் நொடியின்றி பலகாலம் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு காலையில் தரப்படுகின்றது. ஆசனம் ஒன்றுதான் உங்களை மனநோயிலிருந்தும் உடல் நோயிலிருந்தும் விடுபடும். நெடுநாள் வாழலாம், நினைத்த காரியங்களெல்லாம் சாதிக்கலாம், உயர்ந்த பதவிகளில் பட்டங்களில் பெறலாம் என்ற காரணத்தினால்தான் அதிகாலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு ஊத்தங்கரையிலிருந்து அதியமான் வித்யா மந்திர் என்ற பள்ளியிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியையும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆசிரியர் நன்றாக ஆசனம் செய்தால்தான் மாணவர்களும் செய்வார்கள். ஆசிரியை இப்பொழுது ஒரு அற்புதமான ஹனுமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். மாணவர்கள் மிக மிக முக்கிய மாணவர்களுக்கு சிரசாசனத்தில் பத்மாசனம் செய்ய போகிறார்கள். நினைவாற்றலை தரக்கூடிய அற்புதமான ஆசனம் சிரசாசனம். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆசனத்தை பத்ம சிரசாசனத்தையும் ஹனுமான் ஆசனத்தையும் மெதுவாக செய்ய ஆரம்பிங்கள். ஹனுமான ஆசனம் செய்வது என்பது கடினம். அதிலும் நேராக படுத்து கைகளை காலை பிடித்து தலையை முட்டத் தொடுவது என்பது மிக மிக கடினமான ஆசனம். பிரம்மச்சாரியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹனுமான ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். நீ இடது காலை முன்னேற்றி செய்ய வேண்டும். ஹனுமானாசனம் நீ தலையை அங்கே வைத்து செய்ப்பா. வலது காலை செய்தால் இடது காலை செய்ய வேண்டும். அதான் மாற்று ஆசனம் என்பது. பந்துக்கிண்ண முட்டு பூராவமாக திருகப்படுகிறது. உள்ளங்காலிலிருந்து பெருவரலிலிருந்து உச்சியில் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுவதை இந்த ஆசனம் செய்யும் பொழுது நாம் உணர முடியும். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். சிரசாசனம் செய்துவிட்டால் நினைவாற்றல் அற்புதமாகிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்தே ஆக வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பக்கவாட்டில் ஹனுமான் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். மாணவர்கள் பக்கவாட்டில் சிரசாசனம் செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் கடினமான ஆசனத்தை செய்தால்தான் மாணவர்களும் செய்வார்கள்.
இந்த காலத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் செய்யாமல் மாணவர்கள் செய்ய மாட்டார்கள். எங்களுக்கு செய்து காட்டுங்கள் என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்படி திரும்பி செய்யுங்கள். இப்பொழுது மாற்றி செய். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள், அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல் தலைவர்களில் படேல் போன்றவர்கள், மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த பல அமைச்சர்கள் இந்த சிரசாசனத்தை மட்டும் கைவசம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கம்பீரமான தோற்றம், பேச்சு ஒரு கம்பீரம், இவைகளெல்லாம் இந்த சிரசாசனத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். கிங் ஆஃப் ஆசனம் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் அனுமான ஆசனமும். பிரம்மச்சாரியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை, கஷ்டமான ஆசனங்களை பயில வேண்டும். அப்படித்தான் பிரம்மச்சாரியம் கைகூடும். அவையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புத ஆசனங்கள். மாணவர்கள் ஆசிரியர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் விடாமுயற்சியுடன் செய்கிறார்கள். கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். எவ்வளவு ஆர்வம் இருந்தால் அவர்கள் இது போன்ற கடினமான ஆசனங்களை செய்து அதிலே பல வெற்றிகளை கண்டு பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்களும் பழகி உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து என்றும் ஆரோக்கியமாக இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.